வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. The difference between two whole numbers is 72. The ratio of the two numbers is 3:5. What are the two numbers? இரு முழு எண்களின் வித்தியாசம் 72. அந்த இரு எண்ணின் விகிதம் 3:5 எனில் அந்த இரு எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்கு. அதோட டிஃபரன்ஸ் 72. ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணா 72 கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க 3:5. இப்போ இந்த 3:5 தான் இந்த ரெண்டு இந்த 3 கூட அந்த ஒரு நம்பரையும் 5 கூட ஒரு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரும் கிடைச்சிட போகுது. அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ பெரிய நம்பர் 5, சரியா? செகண்ட் இருக்கே தான் பெரிய நம்பர். ஸோ 5x மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 72 இப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 72 கிடைக்கும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 72. அப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு x இஸ் ஈக்குவல் டு 36 கிடைக்கும். இப்போ 3:5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் நம்பர் 3x, பெரிய நம்பர் 5x, சரியா? இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 3 × 36 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 வரும். அதே மாதிரி 5 × 36 180 வரும். ஸோ இதான் இதோட ஆன்சர். 108, 180. ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 108, 180. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் y is equal to 2:3, find the value of 3x plus 2y is 2x plus 5y. x is to y is equal to 2:3 எனில் 3x plus 2y is 2x plus 5y இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். x is y is equal to 2:3 அப்படின்னா x by y is equal to 2/3 அப்படின்னு அர்த்தம். இதுக்கு x 2 எடுக்கலாம், y 3 எடுக்கலாம். அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சு போச்சு. 3 × x இருக்க இடத்துல 2 போடணும், பிளஸ் 2y, 2y இருக்க இடத்துல 3 ஈஸ்ட் டிவைடட் பை போடலாம். 2 × x is equal to 2 பிளஸ் 5 y 3 போட்டோம் அப்படின்னா 6 பிளஸ் 6 divided by 4 plus 15 is equal to 12 divided by 19. 12 is to 19. அவ்வளோதான். இதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. Two numbers are there in the ratio 3:5. If the sum of the numbers is 144, then what is the larger number? இரு எண்களின் விகிதங்கள் 3:5, அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ தான் 3:5. அப்போ இந்த ரெண்டு நம்பரை 3x 5x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 8x கிடைக்கும். இந்த 8x தான் 144. அப்போ x என்ன அப்படிங்கறத பாருங்க. 1 8 8 8 64. ஸோ எக்ஸ் 18 வரும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லார்ஜர் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல லார்ஜர் நம்பர் 5. ஸோ 5x 5 × 18 எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கணும். 5 × 8 8 40, மிச்சம் 4 9 90 வரும். ஆப்ஷன் டியை பாருங்க. அதான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. In 3 vessels of 10-liter capacity mixture of milk and water is filled, the ratio of milk and water are 2:1, 3:1 and 3:2 in the respective vessels. If all the 3 vessels are emptied into a single level vessel, find the ratio of milk and water in the resultant mixture. 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களில் முறையே 2:1, 3:1 மற்றும் 3:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது.
3 பாத்திரங்களில் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது எனில் பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 வெசல் இருக்கு. இந்த 3 வெசலுமே 10 லிட்டர் கெப்பாசிட்டி அது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 3 வெசலுமே பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த 3 வெசல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோல இருக்கு. நம்ம இதுல எப்படி எடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் மில்க் கண்டுபிடிக்க போறோம். மில்க் எவ்வளவு இருக்குது, மில்கோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறமா வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் வெசல் பாத்தீங்கன்னா 2:1ல இருக்கு. அப்போ அதோட கொள்ளளவு 10 லிட்டர். 10 × 2/3 அப்படி போடலாமா? இந்த 2/3 அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, 2 அப்படிங்கிறது மில்க், 3 அப்படிங்கிறது மொத்த மாட்டு. 1 வாட்டர் இருக்கு, அப்போ மொத்த மாட்டு 3. நம்ம மில்க் மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி போடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 10 × 3/4. இதுவும் அதே மாதிரி தான். 3 மில்க் என்ன கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 மில்க், 4 மொத்த அதுல இருக்கிற ரேஷியோட மொத்த அளவு. அடுத்து பிளஸ் 10 × 3/5. இதுவும் அதே மாதிரி தான். 5 மொத்த இது, 3 மில்கோட இது. நம்மளுக்கு மில்க் மட்டும் தேவைங்கிறதுனால 3/5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா 20/3 பிளஸ் 2 5 15/2 பிளஸ் 2 6 போட்டோம் அப்படின்னா 40 பிளஸ் 45 பிளஸ் 36 85 121 டிவைடட் பை 6. இப்போ இதே மாதிரி வாட்டரோடைய மொத்த இது நம்ம கண்டுபிடிக்க போறோம், மொத்த குவான்டிட்டி. அப்போ அதே மாதிரி 10 × இங்க வாட்டர் பாத்தீங்கன்னா 1, 2:1ல வாட்டரோட ரேஷியோ 1. ஸோ 1 டிவைடட் பை 3 பிளஸ் 10 × அடுத்த வெசல் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. 1 டிவைடட் பை டோட்டல் 4 பிளஸ் அதே மாதிரி 10 × 10 அப்படிங்கிறது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, 10 மொத்த கொள்ளளவு. 3 வெசலோட மொத்த கொள்ளளவு எல்லா 3மே பாத்தீங்கன்னா 10 தான். அடுத்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ 2 போட்டோம் அப்படின்னா 5. 2/5 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 2 5 10 டிவைடட் பை 3 கூட்டல் 5 டிவைடட் பை 2 கூட்டல் 4 போட்டோம் அப்படின்னா 6 20 கூட்டல் 15 24 59 டிவைடட் பை 6. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் ரிசல்டன்ட் மிக்சர். அந்த பெரிய பாத்திரத்துல ஊத்தும் போது உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மொத்த பாலும் மொத்த வாட்டரோட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ரேஷியோ நம்ம போடணும். ஸோ மொத்த பால் 1:1 டிவைடட் பை 6 ஈஸ்ட் 59. இது வாட்டர் டிவைட் பை 6. 6 நம்ம அடிச்சிடலாம். அப்போ 121 ஈஸ்ட் 59. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ல கொடுத்துருக்காங்க 1:1 ஈஸ்ட் 59. இதுதான் இதோட ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பாருங்க. The ratio of 4/3.5 is 2/5 is same as என்பதற்கான சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4/3.5 இதை நம்ம 2^3.5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த 4 2² அப்படின்னு போட்டிருக்கோம். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா
இந்த மேல இருக்க ஸ்கொயரும் இந்த 3.5யும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பட்சத்தில் 2 பவர் 7 அப்படின்னு வரும். இப்போ பாருங்க 2 பவர் 7 இஸ் 2 பவர் 5. 2 பவர் 7 டிவைட் பை 2 பவர் 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 பவர் 7 அப்படிங்கிறது 7 வாட்டி 2 வந்து பெருக்கல் ஆகுது. பெருக்கிறோம் 7 வாட்டியே 2 வந்து பெருக்கிறோம். இது வந்து 5 வாட்டி நம்ம 2 பெருக்கிறோம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 இதை எடுத்தோம் அப்படின்னா இங்க 2 கிடைக்குமா? கரெக்டா? அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4. 4 டிவைடட் பை 1. ஸோ 4 ஈஸ்ட் 1. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 4:1. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. If A is to B is equal to B is to C, then A power 4 is to B power 4 is equal to என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். A is to B வந்து A divided by B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். B is to C வந்து B divided by C அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா B square is equal to AC இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை வந்து 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா B பவர் 4 இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் இன்டு C ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். இப்போ கொஸ்டினை பாருங்க. A பவர் 4 ஈஸ்ட் B பவர் 4 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A பவர் 4 ஈஸ்ட் B பவர் 4 நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கதை வச்சு நம்ம B பவர் 4 வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மேலே A பவர் 4 அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கீழே வந்து B பவர் 4க்கு A பவர் ஸ்கொயர் A ஸ்கொயர் இன்டு C ஸ்கொயர் இப்படி வரும். இதை கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கொயர் வரும். ஸோ A ஸ்கொயர் டிவைடட் பை C ஸ்கொயர். ஆப்ஷன் செக் பண்ணோம்னா A ஸ்கொயர் ஈஸ்ட் C ஸ்கொயர் அப்படி இருக்கும். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க A ஸ்கொயர் ஈஸ்ட் C ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பாருங்க. which is the largest ratio 5:7, 1:2, 3:5, 7:10. கீழ்கண்டனவற்றில் மிகப்பெரிய விகிதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை அப்படியே நம்ம ஃப்ராக்ஷன்ல எழுதிக்கலாம். 5/7 இன்டு 1/2 3/5 இன்டு 7/10. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ 5/7ஐயும் 1/2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10, இந்த சைடு 7 கிடைக்கும். ஸோ 10 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 10 தான் பெருசு. ஸோ இதுல 5/7 நம்ம எடுக்கலாம். இந்த ரெண்டுல வந்து 5/7 தான் பெருசு. ஸோ 5/7 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த ரேஷியோ பாருங்க 3/5 அப்படிங்கிறத பார்ப்போம். 3/5 அதே மாதிரி எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25, இங்க வந்து 21. ஸோ இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது 25 தான் பெருசு. அப்போ 5/7 தான் பெருசு. ஸோ 5/7 அப்படி அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 7/10 பார்க்கலாம். இது கூட 7/10 போட்டோம் அப்படின்னா இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50, இங்க வந்து 49. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 50 தான் பெருசு. ஸோ 5/7 இருக்கிற இடத்துல 50 இருக்குது. ஸோ 5/7 தான் இருக்கிறதுலே பெருசு. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 5/7 தான் உள்ளதுலே பெருசு. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A and B invest in a business in the ratio 3:2. If 5% of the total profit goes to charity and A's share is rupees 855, then the total profit is. A மற்றும் B இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு ரூபாய் 855 எனில் மொத்தம் லாபம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம ஈஸியா வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் மிஸ்டேக் பண்ணிடுவோம்.
ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏஎம்பியும் வந்து 3:2 ரேஷியோல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய ஷேரும் பார்த்தீங்கன்னா 3:2 அந்த ரேஷியோல தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஏவோட ஷேர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஏவோட ஷேர் வந்து 855 அப்படின்னா நம்ம 3 ரேஷியோவுக்கு 855 போட்டுக்கலாம். அப்போ மொத்த ஷேர் மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஷேர் அப்படிங்கிறது ஏவோட ப்ராஃபிட் தான். அப்போ மொத்தம் 3 + 2 5. ஸோ மொத்த ப்ராஃபிட் வந்து நம்ம 5 வந்து 5க்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 அடிச்சோம்னா 3 6 8 3 24 5 3 15 5 × 285 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1425 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மொத்த ஷேரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து மொத்த ஷேர் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5% ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் கோஸ் டு சேரிட்டி. அதாவது மொத்த லாபத்துல 5% தொண்டு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்றது, மிச்சம் இருக்கக்கூடிய 95% தான் ஏஎம்பிக்குமான ஷேர். அப்ப இந்த 3 அப்படிங்கிறது நம்ம 855 ஏவோட ஷேர் போட்டு பண்ணோம்ல, இது வந்து இந்த 5% ப்ராஃபிட் வந்து போனதுக்கு அப்புறமா உள்ள ஷேர். அப்போ பாத்துக்கலாமா, மொத்த ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா, எக்ஸ் இன்ட்டு 95/100. அதாவது இதுல வந்து 5% குறைஞ்ச அமௌண்ட் தான் 1425. இப்போ நம்ம இதை அடிக்கலாம். இதை அடிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5க்கு அடிச்சோம் அப்படின்னா ஒரு 5 5 9 ஒரு 5 10 5 40 25 அப்படின்னா 15 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா வந்து நிறைய வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் சரி நம்ம சேனல்ல வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.